காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 28 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இப்போ நீங்க சொல்றீங்க 2016க்கும் 2026க்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. மக்களின் ஆதரவாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று இருக்கும் பொழுது இன்னும் ஒற்றை இலக்கு சீட்டே தான் கிடைக்குது அப்படிங்கிறது உங்கள் கட்சிக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய கட்சியா, மாநில கட்சி, இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், அதனால அதிகம் தருது அப்படின்னா கூட அதை விட தேர்தல் களத்தில் ஜெயிக்கிறதுக்கு உதவுறது எந்த பர்சன்டேஜ் உதவுதுன்னு பார்க்கும்போது விசிகாவா காங்கிரஸான்னு பார்க்கும்போது ஆப்வியஸா விசிகாவின் ஓட்டு சதவீதம் தான் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமா இருக்கு. ஆனா இப்பவும் ஒற்றை இலக்குல மட்டும்தான் உங்களோட சீட் இருக்கு. கடந்த முறை வந்து 6 இருந்துச்சு. இந்த முறையும் வந்து எழுபறையை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒற்றை இலக்கு தான் மீண்டும் உங்க தலையில கட்ட பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்பட்டமா தெரியுது. என்ன நீங்க பண்ண போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு இரட்டை இலக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, இரட்டை இலக்கு எவ்வளோ தூரம் வந்து தொகுதி பங்கீட்டில் கேட்டு பெறும் அவ்வளோ தூரம் தொகுதி பங்கீட்டில் கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு தலைமை அவங்க தானே, திமுக தான் தலைமை. அதெல்லாம் எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கான வந்து கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுக்குற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்னமும் விடுதலை சிறுத்தைகளை வந்து இது என்ன புது உளவியலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு வந்து சாதிய இயக்கமாக பார்க்குறது வந்த விளைச்சல் தான் இந்த இது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி வந்து பரிணமித்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழின உரிமைகளுக்கான பேசப்படுகிற ஒரு கட்சியாக இன்றைக்கி மாறிப்போச்சு. எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி சாதியை கடந்து மதத்தை கடந்து ஒரு தலைவரை வந்து அடையாளம் காண்றாங்கன்னு சொன்னால் அது எங்கள் தலைவரை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பிரபாகரனை பார்த்தாங்களோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவரை வந்து ஒட்டுமொத்த தமிழின தலைவர்களாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கலைஞரை வந்து சாதி ரீதியாக பார்க்கல, ஆனால் எங்கள் தலைவரை இன்னமும் சாதி ரீதியாகவும் எங்கள் கட்சி இன்னமும் ஒரு சாதி ரீதியாக கட்சியாகவும் பார்ப்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒற்றை இலக்கான வந்து சீட்டு பங்கீடிலும் இருக்கிற நிர்பந்தம் அதுவும் ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டமாக மாறிட்டு வருது. காலம் மாறுகிற போது இதெல்லாம் மாறும் நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து திமுக தலைமையை அப்படி யோசிச்சுன்னு சொன்னால் அது வந்து பெரிய பலகீனமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி வந்து வெகு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தலைவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கருத்தியல் தலைவராக இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யார் பேசுனாங்களோ பேசலையோ எங்கள் தலைவருடைய வந்து அந்த கருத்தியல் விட்டு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இன்றைக்கி வந்து இயங்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியேப்பட்ட ஒரு தலைமையை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு வந்து திமுக தலைமையிலான தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் வந்து இதை வந்து மழுங்கடிக்கும் விதமாக சீட்டுகளை குறைச்சி தருவதால் வந்து எங்களுக்கு அதில் பலகீனம் இல்லை, அவருக்கான பலகீனம் தான். திமுக கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்மியான தொகுதி பங்கீடு செய்தால் அது வந்து அவர்களுக்கான பலவீனத்தை தான் காட்டும். எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகப்படியான வந்து தொகுதி பங்கீட்டில் அதிகப்படியான சீட்டுகளை கொடுக்குறாங்களோ அது வந்து திமுகவுக்கு பலமாகத்தான் போய் முடியும். எந்த காலத்திலையும் திமுகவுக்கு பலவீனமாக முடியாது. அது யாரோ ஒருவர் சொல்லுகிற விதத்தை வைத்து அவர்கள் வந்து காய் நகர்த்துக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை தொகுதி அதிகமாக கொடுக்கக்கூடாது, அவர்கள் ஜெயித்து விட்டால் வந்து அவர்கள் வந்து வேறு மாதிரி போய்விடுவாங்கன்னு ஒரு பயத்தில் அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் தலைவர் என்பவர்கள் வந்து நீங்கள் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் சீட்டே கொடுக்கலனா கூட அந்த கொள்கைக்காக நிற்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் அவர்கள்.